கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நம் சகோதர சகோதரிகளாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே காலை பொழுதிலே நாம் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து நாம் அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இறக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகி தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பான செல்லும் அன்பானவர்கள், இந்த நாளிலும் கூட நாம் நமது ஆத்ம ஜீவிக்கு பிரயோஜனமாக பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு நமது அன்பு சகோதர சொன்னவனமாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைகள் மற்றும் மகிழ்ச்சிகள். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைகள் மற்றும் மகிழ்ச்சிகள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம சத்திய பாடத்தை தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நம்ம உயிர்த்தெழுதல் அப்படின்னுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் தான் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. மற்ற மதத்திலலாம் அன்பான சகோதரர்களை பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை. அவர்கள் வந்து அந்த உயிர்த்தெழுதல் மனுஷன் வந்து மரித்து போனவன் உயிர்த்தெழுந்து வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இன்னைக்கு மற்ற மதத்தினத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷன் கிறிஸ்தவ மதம் தான், பரிசுத்த வேதாகம் தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது மரித்து போன மனிதன் மீண்டும் உயிர்த்தெழுந்து இந்த பூமியில் வருவான் அப்படிங்கிற ஒரு மேலான ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது நம்ம பரிசுத்த வேதாகமும். அன்பான சகோதரர்களே, இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து நிறைய இடங்களில் வந்து தேவன் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. பாருங்கள் அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது. அதாவது நம்பிக்கையே இல்லை. மனுஷன் வந்து மறைச்சாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த நம்பிக்கை என்பது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். வாழ்க்கை குறித்து, மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்களை பார்க்கும்போது தேவனுடைய விலையேறப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த நிலையற்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் நம்ம தேவனை குறித்து பேசும்போது நம்பிக்கையின் தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்பிக்கையின் தேவன். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது பார்த்து வாசிங்க. ரோமர் 15:13 15:13 ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, அதாவது நம்பிக்கையின் தேவன். தேவன் வந்து நம்பிக்கையின் தேவனா இருக்காரு. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. நம்பிக்கை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் 150 முறை வந்திருக்கு. நம்பிக்கைங்கிற வார்த்தை 150 முறைகள் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்களே, குறிப்பாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கை இல்லாத நிச்சயமற்ற நிலைமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மரணத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் அன்பான சகோதரர்களே, பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுது உயிர்த்தெழுதல் உண்டுன்னு. அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து மற்ற ஜனங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், மற்ற புறமதத்தினர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் தேவன் வந்து நிறைய வசனங்கள் மூலிமா நம்ம வந்து வாக்கு தத்துவங்கள் மூலமாக நம்மளை தேட்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். நம்பிக்கை கொடுத்துருக்கார். அதனால தான் தேவனை நம்ம நம்பிக்கையின் தேவன் சொல்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் நம்ம படித்த ஆதார வசனத்தில் நாம் பார்த்தோம். நம்ம அன்பு சகோதரர் வாசித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசித்தோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள்ல முதல் பலன். அப்ப நித்திரை அப்படிங்கிறது ஒரு உறக்கம். உறங்குறவங்க மீண்டும் எந்திரிச்சிருவாங்க. அப்போ கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலன். அப்ப நித்திரை அடைந்தவர்கள முதற் பலன் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம் வாசிக்கும்போது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால மரணம் வந்துச்சு. ஆதி தகப்பன் ஆதாம்.
அவரால் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. அதே மனுஷன் பிந்தின ஆதாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாச்சு. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் எப்படியாக வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால உண்டாயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எல்லாரும் எப்படி மரிக்கிறாங்களோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம், ஒரு மாபெரும் நம்பிக்கையின் தேவன் கொடுக்கிறார். ஆதாமுக்குள்ள எல்லாரும் எப்படி மரிச்சு போறாங்களோ, அந்த பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை சுதந்திரிக்கிறாங்களோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ அதுக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய, அதாவது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அதாவது மரணம், அவருடைய மரணம், அவருடைய மீட்கும் பொருள், அவருடைய ஈடுபலி. இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நம்ம கடந்த நாளில் நினைவு கூற நமக்கு தேவன் கிருபை செஞ்சார். கர்த்தருடைய மரணம், அவருடைய ஈடுபலி, அதனுடைய புண்ணியம் மனுக்குலத்திற்கு மரணத்திலிருந்து விடுதலையை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் நம்ம நிறைய தியானித்தோம். அவர் தான் நமக்கு நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அவர் தான் சொல்லி பார்க்குறோம். அவர் மரித்ததுனால தான் மனுக்குலத்துக்கான மீட்பு கிடைக்குங்கிறத படிச்சிருக்கிறோம். இப்படியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவர் லார்ட்ஸ் ரெசரக்ஷன். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இறப்பு எவ்வளோ முக்கியமோ, மரணம் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்தில் வந்து மரித்து போனவர்களில் உயிர்த்தெழுந்தது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுவரைக்கும் மரித்தவர்களில் உயிர்த்தெழுதலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அதில் 1ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். அதில் வந்து பார்க்கும்போது 28ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 15 முடிய பார்க்கும்போது ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்து அவர் வந்து கல்லறையில் அவர் வச்சுட்டாங்க மரிச்சதுக்கு அப்புறமா. அப்புறம் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் மரிச்சது எப்போ மரித்தார்? நீசான் மாதம் 14ஆம் தேதி. நம்ம செவ்வாய்க்கிழமை அனுசரித்த பந்தியை. ஆனால் மற்ற உலக ஜனங்கள் எப்போ அனுசரித்தாங்க? எப்போ அனுசரித்தாங்க? வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி, அப்படி எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை சொல்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா வருஷம் வெள்ளிக்கிழமையே வருது. ஒருத்தருடைய மரணம் மரிச்ச நாளும் பிறந்த நாளும் ஒரே நாள் வராது, ஒரே கிழமையில வராது. நாள் ஒரே நாள் தேதி, ஆனால் கிழமை வந்து மாறி மாறி தான் வரும். ஆனால் இவங்க மட்டும் எப்போவுமே வெள்ளிக்கிழமையே ஆண்டவர் மரித்த நாள் வருது. அப்புறம் அதே மாதிரி உயிர்த்தெழுந்ததும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே வந்துடும். அது குறிப்பாக நமக்கு தெரியும், ஈஸ்டர் என்பது ஜெர்மன் நாட்டினுடைய அந்த ஜனங்களுடைய கடவுள் இஸ்டார் அப்படிங்கிற தேவதை. அந்த தேவதைக்கு கொண்டாடின அந்த பண்டிகை தான் வந்து ஈஸ்டர். அதை வந்து நம்ம 3ஆம் நூற்றாண்டில் வந்து நம்ம கிறிஸ்தவ மதத்தில் கொண்டு வந்துட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் கொண்டு வந்து அந்த ஈஸ்டர் பண்டிகையை பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டருக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு எந்த இடத்துல ஒத்தே வராது, பொருந்தே போகாது. ஈஸ்டருக்கும் அந்த ஈஸ்டர் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அப்படிங்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்துட்டார். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி தான் வந்து ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க. நாம் ஈஸ்டர் கொண்டாடுறதில்ல. நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அவருடைய மரணத்தை தான் நினைவு கூற சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய மரணத்தை தான் நம்ம நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம அவருடைய உயிர்த்தெழுதல், மற்ற காரியங்களுக்கு பிறப்பு, அதெல்லாம் நம்ம நினைவு கூற தேவையில்லை. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நினைவு கூற சொன்ன விஷயம் அவருடைய மரணம். அப்போ அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை உலகத்தில் நிலவுச்சு. கிட்டத்தட்ட 4000 வருட காலங்களாக ஆதாமிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரித்து போன அத்தனை பேரத்தினுடைய நிலைமையும் என்னாச்சுன்னா மண்ணாக போயிட்டாங்க. அவ்வளோதான், மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது. ஒரு நம்பிக்கையற்ற நிச்சயமற்ற நிலை இருந்துச்சு. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் வந்து அதை வந்து பொய்யாக்குச்சுன்னு சொல்லி பார்க்குற மண்மான சோதனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் வந்து பார்க்கும்போது காட்சி கொடுத்தார்.
அதாவது ஓய்வு நாள் முடிஞ்சு அங்கே நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீகள் வந்து கல்லறைக்கு வராங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 11 முறை வந்து காட்சி அளிக்கிறார். 10 முறை காட்சி அளிக்கிறாரு. 11வது முறை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மகிமையில தரிசனமாகிறார். இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் வந்து இந்த பூமியில சீசர்களுக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக காமிச்சார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விஷயங்கள் அந்த சேவகர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க. இப்படியாக வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அங்க வந்து தன்னுடைய சீசர்களுக்கு தன்னை காமிக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ மருத்துவனுடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ மதம் அதைத்தான் வந்து போதிக்குது. அதன் மேல நம்பிக்கை நம்ம வந்து வைக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அன்பான சகோதரர்களே. நாம் படிக்கலாம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல வசனம் 1லிருந்து 2 முடிய வசனங்கள். ஓய்வு நாட்கள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின்மேல் உட்கார்ந்தான். பாருங்க, இந்த ஸ்திரீகள் வந்து ஆண்டவர் மறிச்சிட்டாரு, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடக்கம் செஞ்சுட்டாங்க. அவசர அவசரமா அடக்கம் பண்ணிட்டாங்க. எப்பவுமே மறித்து போன உடலுக்கு அந்த இஸ்ரேல் தேச வழக்கத்தின் பிரகாரம் கந்தவர்க்கமிட்டு அந்த கந்தவர்க்கமிட்டு தான் அந்த சடலத்தை வந்து கல்லறையில் வைப்பாங்க. ஆண்டருடைய சடலத்துக்கு அப்படியெல்லாம் செய்யல, அவசர அவசரமாக அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அடுத்த நாள் ஓய்வு நாள், அதனால அங்கே வந்து ஸ்திரீகள் போய் அங்கே வந்து போக முடியல. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வராங்க. ஆனால் பாருங்க, அந்த கல்லறையை வச்ச அந்த கல் வந்து மூடி வச்சுக்கிற கல் பெரிய கல், அதை யார் நமக்கு புரட்டி தள்ளுவாங்க அப்படிங்கிற சிந்தையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆண்டவரை போய் பார்க்கணும். அந்த ஒரு நாள் ஓய்வு நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்துட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஆண்டருடைய அந்த உடலுக்கு கந்தவர்க்கம் இடணும் அப்படிங்கிற ஆவலில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்தார். ஏன்னா அங்கே வந்து பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர்களே, பார்க்கும்போது அங்கே கல்லறை திறந்திருக்கணும். அதனால் தூதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்லறையுடைய வச்சிருந்த அந்த கல்லை வந்து புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து ஆண்டவருடைய கல்லறை திறக்கப்பட்டுச்சு. அந்த தூதனுடைய ரூபத்தை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 28 வசனம் 3-4. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். பாருங்க, இங்க அவன் அந்த தூதன் வந்து மின்னல் போல இருக்காரு. அவருடைய வஸ்திரம் வந்து உறைந்த மலையை போல வெண்மையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். காவலர்கள் வந்து அந்த தூதனை பார்த்து பயந்துட்டாங்க. பயந்து திடுக்கிட்டு செத்தவங்க மாதிரி ஆயிட்டாங்க. பாருங்க, நம்ம படிக்கிறோம், அந்த பாடம் தந்த சகோதரர் வந்து குயின்ஸ்லி சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப கடவுள் கல்லை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து அந்த சரீரத்தில் உயிர்த்தெழுந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு உயிர்த்தெழுதல் அப்படின்னா நம்ம எதை நம்புவோம்? அங்கே சடலம் இருக்கக்கூடாது, மறிச்சு போன சடலம் உள்ள இருக்கக்கூடாது, கல்லறை திறந்து இருக்கணும். அப்பதான் மனிதன் நம்புவான். சீசர்களும் அப்பதான் நம்புவாங்க. மரித்தோரிலிருந்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப கடவுள் வந்து கல்லை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவருடைய சீசர்கள் நிரூபிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அவர் சீசர்கள் நம்பணும், அவங்களும் நம்பி அதை விசுவாசித்து எல்லா பக்கமும் போய் சொல்லணும். அப்போ வந்து அந்த கல்லறை திறக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. மேலும் சீசர்கள் கல்லறைக்கு தடையின்றி செல்வதற்கு காவலர்கள் வந்து அந்த இடத்தை வந்து விட்டு வெளியேறணும். அங்கே காவலர்கள் இருந்தாங்கன்னா சீசர்களை விட மாட்டாங்க. இப்படியாக வந்து அந்த சீசர்களை வந்து அவங்க அந்த ஸ்திரீகளெல்லாம் வந்து பார்க்கணும், காவலர்கள் இருந்தாலும் விட மாட்டாங்க. அதனால வந்து அந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த காவலர்களெல்லாம் அப்படி விழுந்துட்டாங்க, செத்தவர்கள் போல் ஆயிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க அவங்க. இப்படியாக வந்து அங்கே வந்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அங்கே ரூபகாரப்படுத்தப்படுது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதலை வந்து முதல்ல அறிஞ்ச மனுஷங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கல்லறையை காவல் காத்தவங்க தான். காவலர்கள் தான் தூதனை பார்த்தாங்க. அந்த கல் அப்படியே உருண்டு விழுந்துருச்சு, கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது.
அப்போ அங்கே வந்து தேவன் வந்து அந்த காவலர்களுக்கு அங்கே வெளிப்படுத்துறார் ஃபர்ஸ்ட். அப்புறம் காவலர்கள் ஓடி போய் அந்த யூத மத தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. அங்கேயும் பாருங்க, யூத மத தலைவர்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத நம்புறதுக்கு, விசுவாசிக்கிறது. இயேசு யார் என்பதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ள கடவுள் யூத மத தலைவர்கள் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பாருங்க, அந்த காவலர்கள் போய் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு விசுவாசிச்சு உடனே வந்து அவங்க ஆண்டவரை தேவனை தொழுது கொண்டு இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. யூத மத தலைவர்கள், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்படியாக வந்து அவங்க காவலர் சொன்னதை வந்து நம்மள அதான் படிக்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வசனம் 11-12, அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். காவலர்கள் ஓடி போகும்போது காவல் சேவகர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துல இருந்து பிரதான ஆசாரியர் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்க நடந்த சம்பவத்தை கண்டு அங்க காவலர்கள் வந்து பயந்து ஒரு பயத்துல பீதியில இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஓடி போயிட்டாங்க அந்த பயத்துல. ஒரு சிலர் வந்து இதை நான் ஆசாரியர்கள் சொல்லணும், பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி போட்டு, ஆனா அவங்க தான் காவல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காவலர்கள் வச்சது அவங்க தான். ஏன்னா இவங்களே அந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு அவர் உயிர்த்து வந்துட்டாரு சொல்லிடுவாங்க, அவர் சீசர்கள் அப்படிங்கிறதுக்காக காவல் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அந்த காவலர்கள் வந்து பிரதான ஆசாரியத்துல அறிவிக்கிறாங்க. உடனே அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, வாசிங்க. இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, பாருங்க இவங்க உடனே மனம் திருந்தல, மூப்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி சேவகர்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள வாய் அடைச்சிடலாம், சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்க பார்த்தது யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம், அதனால நீங்க அமைதியா உங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்கன்ட்டாங்க. என்கிட்ட மாத்தி பொய் சொல்ல சொல்லிட்டாங்க. எப்படி? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல வசனம் 13-14, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். பாருங்க இப்படி பொய் சொல்ல சொல்றாங்க. பணத்தை கொடுத்து நீங்க வந்து உயிர்த்தெழுந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க, அவர் உயிர்த்தெழுந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க. நாங்கள் நித்திரை பண்ணும்போது அவனுடைய சீசர்கள் வந்து களவா எடுத்துட்டு போயிட்டாங்க, அவனை களவா எடுத்துக்கொண்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க. இது வந்து தேசாதிபதிக்கு போச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பு வைப்போம், நீங்கள் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க, அவர் அவங்க சீசர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிட்டாங்க. எப்படி? போய் சொல்லிட்டாங்க. அப்போ இப்படியாக வந்து அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்களும் போயிட்டாங்க, அந்த காவலர்களும். ஏன்னா பிரதான ஆசிரியர்கள் சொல்ல பேச்சு கேட்க வேண்டிய சூழ்நிலை. இந்த பிரதான ஆசிரியர்கள் பாருங்க, இந்த யூத மத தலைவர்களுடைய நேர்மையற்ற தன்மையையும் கடின மனப்பான்மையும் நாம் பார்க்கணும். அந்த கடைசி நேரத்தில் கூட அவங்க திருந்திருந்தாங்கன்னா மேலான வாய்ப்புகளை போயிருக்கலாம். அந்த கடைசி நேரத்தில் அவங்க திருந்தல. அதான் வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க கடினமுள்ள மனசு, முரட்டாட்டம், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்க குறித்து. அதனாலதான் வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகை வந்திருந்த போதே லாசரு ஐஸ்வர்யான ஊமை நம்ம கேட்டிருப்போம். லாசரு ஐஸ்வர்யான ஊமை. அதுல அந்த லாசரு யாரு? ஐஸ்வர்யவான். லாசரு யாருங்க? ஏழை தரித்திரன். ஐஸ்வர்யவான் வந்து அவன் பெரிய பணக்காரன். அப்ப அந்த லாசரு அந்த ஐஸ்வர்யோட வாசல்ல தங்கி படுத்திருந்து, அவன் புண்ணெல்லாம் இருக்கு, அதை நான் படிச்சிருக்கிறோம். அவனுடைய பொண்ணுகளை நாய்கள் நக்கி அவனை வந்து அந்த இது பண்ணும். இப்படியாக வந்து அவன் அந்த ஐஸ்வர்யோடைய மேஜையிலேருந்து விழக்கூடிய துணுக்கையை எடுத்து சாப்பிட்ற காசியாக தான் படிச்சுக்கணும். இப்போ 2 பேரும் மறைச்சிட்டாங்க. 2 பேரும் அங்கே என்ன மேலே பரலோகத்துக்கு போகிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படியாக வந்து அந்த தரித்திரன் லாசரு வந்து யாருடைய மடியில் தேற்றப்படுவார்? ஆபிரகாம் மடியில். அப்போ ஆபிரகாம் மடியில் அவர் தேற்றப்படும் போது அங்கே இந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுவான்? லாசருடைய விரலுடைய ஒரு சொட்டு தண்ணி நினைச்ச நாக்க குளிர பண்ணும்படி செய்யுங்க, இந்த கொடியை அக்கடியில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் வந்து அப்படி முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது என்னுடைய சகோதரர்கள் அங்கே பூமி இருக்கிறாங்க, நீங்கள் இந்த லாசரை அனுப்பி எனக்கு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 சகோதரர் அந்த பாடத்தை யார் அடையாளப்படுத்துறாங்க? இஸ்ரேல் ஜனங்களை தான். இஸ்ரேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துறாங்க.
அப்போ அவங்களுக்கு இவன் போய் லாசரு போய் மருத்துவர்லேருந்து ஒருத்தன் போய் சொன்னா அவங்க நம்புவாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்துல 31 வரைக்கும். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றான். அது ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார். மரித்தோர்லேருந்து ஒருத்தன் போய் சொன்னா கூட நான் உயிரோட வந்துட்டேன், என்ன இப்படியெல்லாம் இருக்குது இந்த விஷயத்தை சொன்னா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார். இப்போ அந்த விஷயத்தை தான் இங்கே நம்ம நினைவு கூறுறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு போய் காவலர்கள் சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பாங்களா அவங்க? இவன் நம்ப மாட்டாங்கன்னு ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார். அதான் சொல்றாரு பாருங்க. அதாவது அதற்கு அவர் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கட்டும், மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவர் நம்ப மாட்டார் என்று சொன்னான். மருத்துவர்லேருந்து ஒருத்தர் போய் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க, ஆண்டவரே வந்து சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயமுள்ள ஜனங்க தான் அவங்க. அதனால பாருங்க, அந்த பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டாங்க. அந்த காவலர்களும் பணத்துக்காக கண்ணால பார்த்ததை மறைச்சு பொய் சொல்லிட்டாங்க. அதான் இது வந்து பொய் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நாளா பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத வசனத்தில் நான் படிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. பாருங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பிரசித்தமா இருந்திருக்குது இந்த வார்த்தை. பணத்தை வாங்கிட்டு அவங்க பொய் சொல்லிட்டாங்க. தங்களுக்கு போதிக்கப்பட்டபடி. யார் போதிச்சது? பிரதான ஆசாரியர்கள், மத தலைவர்கள், மூப்பர்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து அவன் உயிர்த்தெழுதல அப்படின்னு சொல்லிருங்க. அதாவது காவலர்கள் வந்து எங்களை அடிச்சு நாங்கள் வந்து சீசர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நாங்கள் நித்திரை பண்ணும்போது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லுங்க அப்படின்னு அங்கே வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க பணத்தாசையினால அப்படி சொன்னது வந்து இங்கே பேசப்படுது. அதாவது அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் என்ற பேச்சு யூதருக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்குது அப்படிங்கிற. இப்படியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை குறித்து மறைச்சிட்டாங்க. ஆனாலும் அங்கே வந்து அந்த ஸ்திரீகள் வந்து கல்லறைக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது கந்தவர்க்கம் இடம். இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் மிக அவசரமாக அவருடைய சடலம் வந்து அடக்கம் பண்ணப்பட்டதுனால அவருக்கு கந்தவர்க்கம் இடப்படல. அதனால இயேசு கிறிஸ்துவோடைய உடலை வாசனை திரவியங்களால அபிஷேகம் செய்யப்படணும். அதனால வந்து செய்யப்படுவதற்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில ஸ்திரீகள் தாங்கள் நேசித்த எஜமானரின் அன்பின் இறுதி செயலாக, அவருக்கு செய்யக்கூடிய அந்த அன்பின் இறுதி செயலாக அவருடைய உடலுக்கு சுகந்த வர்க்கம் தயாரித்து அதை எடுத்துட்டு வர்றாங்க. இப்படியாக அந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் வந்து அங்கே வராங்க. அதை நான் படிக்கும்போது மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 - 3 முடிய. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். பாருங்க, இந்த பெண்கள் எல்லாம் வர்றாங்க, அதாவது சுகந்த வர்க்கம் வர்றாங்க. ஆனா அந்த கல்லறையோட கல்லை வந்து தள்ள முடியாது. பெண்கள் ரொம்ப பெரிய கல்லை வச்சு மூடி இருக்கிறாங்க. அந்த கல்லை வந்து யார் நமக்காக எவன், பாருங்க, கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோட வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா வந்தாங்க தேவதூதனை அனுப்பி அந்த கல் வந்து புரட்டி தள்ளிட்டார் தேவன். அடுத்தது மார்க் 15ஆம் அதிகாரத்துல வசனம் 40 - 41 முடியும். ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோப்புக்கும் யோசிப்புக்கும் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். இப்படியாக வந்து அந்த ஸ்திரீகளை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு கூட அவருக்கு பின் சென்று ஊழியம் செஞ்சவங்க எல்லாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்கள்ல ஆண்டவருக்கு பின்னாடி போய் இவங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தின் போது அவரை பின்தொடர்ந்த ஸ்திரீகள் தான் இவங்கெல்லாம். அன்பான ஸ்திரீகள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள், அவர் கூட இருந்தவங்க. அப்ப அநேக ஸ்திரீகள் அவர்களோட கூட இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம்.
இப்படியாக வந்து அங்கே வந்து ஆண்டவருடைய கல்லறையை வந்து அங்கே புரட்டி தள்ளப்பட்ட விஷயத்தை குறித்து பார்க்கும்போது மார்க் 15:46. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். பாருங்க, இந்த அரிமத்தியூரான யோசேப் அவர் தான் வந்து அந்த ஆண்டோடைய அவருடைய கல்லறையில வந்து அங்கே வந்து ஆண்டவரை வந்து புது கல்லறையில வைக்கிறாங்க ஆண்டவருடைய உடலை. இப்படியாக வந்து அந்த கண்மனையில வெட்டி இருந்த கல்லறையில அவர் வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா அந்த ஒரு அரிமத்தியூரான யோசேப்பும் பாருங்க அங்க வந்து அவர் வந்து அங்க தன்னுடைய ஊழியத்தை பலிய செலுத்துறாரு. அதுல இந்த ஸ்திரீகள் இவங்களும் பார்க்கும்போது நான் படிக்கும்போது ஓரளவு ஐஸ்வர்யம் உள்ள இந்த ஸ்திரீகள் இயேசுவின் ஊழியத்திற்கு தங்கள் நிதியை பயன்படுத்தினார்கள். பாருங்க, ஆண்டவருக்காக அந்த அதாவது அந்த கந்தவர்க்கம் எல்லாம் விலை உயர்ந்தது, அதெல்லாம் தங்களுடைய ஆண்டவருக்காக வந்து பயன்படுத்துறாங்க. அதில் வந்து இந்த ஸ்திரீகள் வந்து ஊழியத்தின் காலத்திலேயே நிறைய ஆண்டவர் கூட இருந்து ஊழியத்துக்காக நிறைய நிதிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க, பண உதவிகளை செஞ்சிருக்காங்க. இயேசு அவர்களை தீய ஆவிகள் மற்றும் வியாதிகளிலிருந்து குணப்படுத்தியிருக்கார். எனவே அவர்கள் இயேசுவுக்கு கடன் பெற்றிருந்தார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு அவங்க கடன் பெற்றிருந்தார்கள் சொல்லி பணம் அந்த சகோதரர் சொல்றாரு. இப்போ வேதாகமம் 4 ஸ்திரீகளின் பெயரை குறிப்பிடுகிறது. கலிலேயா பகுதியில் உள்ள மகதலேனா மரியாள் 5 முறை குறிப்பிடப்படுகின்றான்னு சொல்லி பார்க்குறோம். 5 முறை வந்து கலிலேயா பகுதியில் இருந்து அந்த மகதலேனா மரியாள் வந்து குறிப்பிடப்படுறார். அப்புறம் அடுத்து வரும் மரியாள், அப்புறம் யோசே மற்றும் யாக்கோப்புடைய தாய் சிறியாக்கோப் அப்போஸ்தலர் ஒருத்தர், அவள் 3 முறை குறிப்பிடப்படுகிறார். அந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 28:1, மார்க் 16:1, லூக்கா 24:10 சொல்லப்படுது. அப்புறம் ஏரோதின் காரியதரிசியான, அதாவது இந்த ராஜா ஏரோது ராஜா, அவனுடைய காரியதரிசியான முக்கியமான நபர் ராஜாவுக்கு. அவர் யாருன்னா கூசாவின் மனைவி யோவன்னாள். இந்த அம்மாவு ஆண்டவருக்கு நல்லா ஆண்டவரோட சேர்ந்து ஊழியர் செஞ்ச ஒரு பெண்மணி. அவங்களை குறித்து லூக்கா 24:10 படிக்கிறேன். இப்படியாக வந்து கடைசியாக யாக்கோப்பு மற்றும் யோவானுடைய தாயான சலோமி, இவங்க எல்லாமே அங்க வந்து போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஸ்திரீகளுக்கு முதல்ல காட்சி கொடுத்தார். ஏன்? சகோதரர் ரசல் வந்து நமக்கு சகோதரர் ரசல் சொல்றாங்க, ரீபிரிண்ட் நம்பர் 28:02, புருஷர்களை விட ஸ்திரீகளால் விசுவாசத்தை எளிதில் செயல்படுத்த முடியும்னு அதில் சொல்றாங்க. அதனால வந்து ஸ்திரீகள் வந்து குறிப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், ஸ்திரீகள் வந்து யாருக்கு அடையாளமாக்குறாங்க? திருச்சபைக்கு அடையாளமாக்க மணவாட்டி வகுப்பினர். அதனாலதான் அவருக்கு அன்பான சகோதரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தோன்னே சீஷர்களுக்கு, அதாவது ஸ்திரீகளுக்கு தான் வந்து முதல்ல தரிசனம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 8:00 வசனம் 1-3 முடிய. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாருங்க, இப்படியாக வந்து ஆண்டவர் செய்த ஊழியத்தின் போது இந்த ஸ்திரீகள் எல்லாம் உடன் பங்காற்றி இருக்கிறாங்க. நிறைய ஊழியத்தில் உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம், பண உதவி. ஆனால் அவங்களாம் பாருங்க, அவங்கெல்லாம் வந்து நிறைய பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்தாங்க, பொல்லாத வியாதிகள் இருந்துச்சு. அப்ப பொல்லாத ஆவிகள் பொல்லாத வியாதிகளை நீக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீகளை குணப்படுத்தினார். அதனாலதான் அந்த ஸ்திரீகள் வந்து ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு. அந்த ஸ்திரீகள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? திருச்சபை. அந்த திருச்சபை வகுப்பார் யாரு? நமக்கும் பொல்லாத ஆவிகள் இருந்துச்சா இல்லைங்களா? பொல்லாத ஆவிகள், பொல்லாத கொடிய வியாதிகள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தேவன் வந்து ஆண்டவர் மூலமா நமக்கு சுகப்படுத்திட்டார். இப்ப பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட விடுதலை கொடுத்திருக்கார். அதனாலதான் பாருங்க, அந்த ஸ்திரீகள் வந்து ஆண்டவரை வந்து தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு இருந்தார்கள். இப்படியாக வந்து அந்த ஸ்திரீகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது தங்களால் முடிஞ்ச ஊழியங்களை அங்கே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்திரீகள் தான் வந்து சபைக்கு அடையாளமா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மண்மான சகோதரர், அடுத்து மத்தேயு 28:1 1 செல்லு.
மத்த 28:1 படிங்க. ஓய்வு நாட்கள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். பாருங்க, இந்த ஸ்திரீகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாரும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாருமே எழுதியிருக்காங்க. எல்லாமே வந்து அங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்கள். அப்ப இந்த நால்வரும் படிங்க சிஸ்டர் இதையா. இந்த நால்வரும் இயேசுவின் மீது மிகுந்த அன்பை கொண்டிருந்தனர். மேலும் அந்த அன்பின் கடைசி வெளிப்பாட்டை காண்பிக்க விரும்பினர். ஒருவேளை இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு முதலில் வெளிப்படுத்தப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மணவாட்டி வகுப்பாரை இந்த நால்வர் அடையாளப்படுத்துகின்றனர். பாருங்க, இந்த நால்வரும் ஆண்டவர் மேல மிகுந்த அன்பு கொண்டிருந்தாங்க. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அதை வந்து கடைசியா காமிக்க விரும்புறாங்க. ஒருவேளை வந்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் வந்து அவர்களுக்கு முதல் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தாங்க. அப்ப அதே பாரு, இந்த 4 பேர் யாரை அடையாளப்படுத்துறாங்க? மணவாட்டி வகுப்பினராகி நம்ம அடையாளப்படுத்துறாங்க. அப்ப அன்பான சகோதரங்களை நாம் பார்க்கும்போது உலகத்துல வந்து பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல உலகத்தில் பாவம், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி உலக ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா திருச்சபை ஜனங்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கூட விஷயம் தெரியாது. பெயர் கிறிஸ்தவர்கள் வந்து உலகத்துல கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினா கூட ஆனா அவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவான விஷயங்கள் தெரியாது. இந்த உலகத்துல வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்களுக்கு பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதல் குறித்தும் ஏதோ ஓரளவுக்கு தெரியும், நிழலாட்டமா தான் தெரியும். ஆனா யாருக்கு முழுமையா தெரியும் சொல்லி பார்க்கும்போது திருச்சபையின் ஜனங்களுக்கு. ஏன்னா அன்பான சகோதரரே, நம்ம அடுத்த சைடில் பார்க்கும்போது அதாவது இங்க திருச்சபை ஜனங்களுக்கு தான் தேவன் வந்து வெளிப்படுத்துறார். அவருடைய பரிசுத்த வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் யாருக்கு புரியுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தான். நாம தான் வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஓப்பனராக இருக்கிறோம். அப்ப நமக்கு தான் தேவன் வந்து நிறைய வெளிப்படுத்தியிருக்கார் அன்பான சகோதரர். அது லூக்கா 24:34 வாசிக்கும் போது லூக்கா 24:34 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. பாருங்க, அங்க கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து அடுத்து சீசர்களுக்கு தரிசனமாகிறார். சீசர்களுக்கு தரிசனமாகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப உயிர்த்தெழுதல் குறித்து எந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமை இருந்த காலத்துல அங்க ஆண்டவர் உயிர்த்தெழுதல் வந்து முதல்ல சிறைகளுக்கு வெளிப்படுத்தப்படுது, அடுத்தது சீசர்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. 1 Corinthians 15:20 படிக்கும்போது கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள முதற் பலன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து முதல் உயிர்த்தெழுந்தவர். மற்ற யாருமே வந்து உயிர்த்தெழலன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆதாமிலிருந்து ஆண்டவர் வரைக்கும் உயிர்த்தெழுந்தவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இல்லை. அப்போ அது வரைக்கும் நிச்சயமற்ற நிலவை கொண்டு இருந்துச்சு. அதான் வசனத்துல படிக்கும்போது கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள்ல முதற் பலனானவர். அப்போ அவர் வந்து உயிர்த்தெழுந்து பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதல வந்து பார்க்கும்போது தன்னை உயிரோடு இருக்கிறவரா காமிச்சார், சீசர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களா காமிச்சார். அதான் வந்து நம்ம பார்க்குற மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல வசனம் 1ஆம் வசனம் 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். அந்த வசனம் எல்லாத்துலேயுமே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியம், அந்த கல்லறை வந்து திறக்கப்பட்டது, அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறைகளுக்கு காட்சி கொடுத்தது, சீசர்களுக்கு காட்சி கொடுத்தது, இதெல்லாமே இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த வேதாகமம் பாருங்க, நம்ம பரிசுத்த வேதாகமத்துல தான் வந்து உயிர்த்தெழுதலை குறித்து முழுமையாக சொல்லுது. உயிர்த்தெழுதல் வந்து வேதாகமத்துடைய மைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை குறித்து அப்போஸ்தலர்கள் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. உயிர்த்தெழுதலை வந்து குறித்து நிறைய விளக்கங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போஸ்தலர்கள் தான் ஆண்டவரை வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தவங்க. அதான் எபிரேயருக்கு எழுதும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இந்த விஷயங்கள்லாம் அப்போஸ்தலர் பவுல் வந்து பேசுறாரு. இதெல்லாம் இந்த உயிர்த்தெழுதல், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் பேசிட்டு இதெல்லாம் மறுபடியும் போடாம பூரணராகும்படி கடந்து போகணுங்கிறார். அப்போ நமக்கு பார்க்குற ரிப்பீட் நம்பர் 5166, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்,
நம் சகோதரர் எழுதுறாங்க. மரணம் மிக மிக கொடியது. மரணம் வந்து மிக மிக கொடியது. மனிதன் மிகவும் பயப்படுறது இந்த மரணத்துக்கு தான். மரணம் மனுக்குலத்தின் மீது தேவன் தந்த பெரிய தண்டனை. மனுக்குலத்தின் மேல வந்து தேவன் தந்த பெரிய தண்டனை மரண தண்டனை தான். அப்ப அந்த தண்டனை அங்கேயே ஏதேன் தோட்டத்தில் தேவன் எழுதிட்டார். ஆனா மரணத்தை குறித்து பார்க்கும்போது இது வந்து உறக்கம் அல்ல, ஒரு உறக்கம் அல்ல, அது ஒரு அழிவு. மரித்த உடல்கள் அழிந்து இல்லாமல் போகிறது. சரீரத்தின் திசுக்கள் எல்லாம் அழிந்து போகும் வரை இந்த அழிவு தொடர்கிறது. பாருங்க, மரிச்சு போனவங்களை வந்து அப்படியே கல்லறையில குழியை தோண்டி வச்சிடறோம். அந்த உடலானது என்ன ஆகுதுன்னா அப்படியே அழுகி மக்கி அது ஒன்றும் இல்லாமல் போயிருது. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. இப்படியாக வந்து மரணம் வந்து, அதாவது மரித்த உடல்கள் எல்லாம் அதாவது ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போகுது. அது வரைக்கும் அந்த அழிவு தொடர்ந்து கொண்டு இருக்குது. அப்போ இதான் வந்து பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை எதுன்னா மரணம் அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற நிலைமையா இருக்கு. நம்பிக்கையற்று போன ஒரு மனுக்குலம் நம்பிக்கை அடைய மரித்தோர் உயிர் தழுவார்கள் என்று வேதாகமும் முழுவதும் பதிவுகள் காணப்படுகிறது. பாருங்க, பரிசுத்த வேதாகம் முழுவதும் இந்த தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் கொடுத்துருக்காரு. நம்பிக்கையற்று போன மனுக்குலத்துக்கு தேவன் நம்பிக்கையான வசனங்கள் கொடுத்துருக்காரு. மரித்தவங்க உயிர் தழுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. அப்போ உயிர்த்தெழுதல் வந்து ஏன் அவசியமா உள்ளது? உயிர்த்தெழுதல் ஏன் அவசியமா உள்ளது? அதான் நம்ம படித்தோம். மனுஷனால மரணம் உண்டானபடியால் மனுஷனால மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்குது. ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ இப்படியாக வந்து பாருங்க, இந்த மரணத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அப்போ முழு மனுக்குலமும் உயிர்த்தெழுந்து வந்து சீர்பொருந்துவார்கள். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். முழு மனுக்குலமும், ஆதாமின் சந்ததி முழு மனுக்குலமும் உயிர்த்தெழுந்து வந்து சீர்பொருந்துவாங்களாம். அப்ப அன்பான சகோதரர், இந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா எழுப்பப்படுதல். அனஸ்டாசிஸ் அப்படின்னா எழுப்பப்படுதல். ரெசரக்ஷன் அப்படின்னா உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுப்பப்பட்டு அவங்க வந்து பூரணப்படுத்தப்படுவார்கள். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அதிகமாக காணப்படுது. உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக காணப்படுது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். பாருங்க, மனுஷரை தேவன் வந்து நீர்த்துளியாக்கி அப்படின்னா அந்த தூளா போயிடுறோம். மனுபுத்திரரே திரும்புங்கள்னு சொல்ற. திரும்புங்கள், மண்ணின் தூளில வாசம் செய்யற மண்ணோட மண்ணா போயிடுறோம். அதான் சொல்றோம்ல, மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக. அப்படி வந்து மண்ணோட மண்ணா போனா மனுஷனை தேவன் என்ன பண்றாருன்னா, மனுபுத்திரரே நீங்க திரும்புங்கள்னு சொல்றாரு. அப்ப தேவன் வந்து எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாருங்கிறத 90ஆம் சங்கீதம் சொல்லுது. அதே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய இதுல வந்து புத்தகத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். பாருங்க, இங்க பாக்குறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலைன்னா உயிர்த்தெழுதலை சுத்தி பேசியிருக்கார். பழைய ஏற்பாட்டில் தேவன் கர்த்தர் வந்து கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கார், உயிர்ப்பிக்க வல்லவருமா இருக்கார். அதனாலதான் பாருங்க, அங்க நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் வந்து ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்க பலி கொடுக்கும்போது கூட, ஈசாக்க பலி கொடுத்தா தேவன் என்ன பண்ணுவார்? உயிரோட திரும்பி கொடுப்பார், உயிரோட இருப்ப வல்லவர் என்று எண்ணி ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அவரே பாதாளத்துல இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுவார். அப்போ தேவன் தான் வந்து ஒருத்தர் பாதாளத்தில் இறங்கவும் அங்கிருந்து ஏறவும் பண்ணுவார். இப்ப மனுஷன் வந்து ஜீவன் மற்றும் மரணம் அப்படிங்கிற சுழற்சிக்குள் அகப்பட்டிருக்கிறான். மனுஷன், ஒட்டுமொத்த மனுக்குலம், ஆதாமின் சந்ததி ஜீவன் மற்றும் மரணம் அப்படிங்கிற அந்த சுழற்சிக்குள்ள அகப்பட்டிருக்கிறாங்க. தேவன் நம்மை மீட்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கார். நம்ம எல்லாரையும், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்பார். இந்த வாக்கு தேவன் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கொடுத்திருக்கார். ஏன்னா நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை. அதான் நம்ம சொல்லுவோம்ல, நிலை இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவோம். எல்லாருமே பேச்சு வாக்கில் சொல்லுவோம், நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, நிலை இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. மனுஷனுடைய நாட்கள் வந்து ஒளிந்து போற போய்க்கும் சாய்ந்து போற நிழலுக்கும் சமானமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. இப்படியாக வந்து இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமற்ற நிலைமையா நம்ம நிலையா இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ மனுஷன் வந்து இந்த ஜீவன் மற்றும் மரணம், மரித்த அத்தனை பேர் பிறந்த அத்தனை பேர்த்துக்கு மரணம் இன்னொன்று இருக்குது, பிறப்பு ஒன்று தான் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஜீவன் மற்றும் மரணம் என்ற சுழற்சிக்குள்ள மனுஷன் அகப்பட்டிருக்கிறான். ஆனா என்ன நம்பிக்கைன்னா, தேவன் மீட்பார். அந்த மீட்பாருங்கிற நம்பிக்கை யாருக்கிட்ட இருக்குது? இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. மீட்பார்,
எல்லாருக்கும் அந்த உயிர்த்தெழுதல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த அந்த ஒரு விசுவாசமான அந்த வசனத்தை சொல்றது யாருன்னா நாம தான். இன்னைக்கு மற்ற மதத்தினத்தில் அப்படி இல்லை. வசனம் தெளிவா சொல்றது ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பாருங்க, இங்க மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் குறித்து தான் பேசுது இந்த வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவன் அந்த வசனம் அதைத்தான் பேசுறாரு. கர்த்தரால மீட்கப்பட்டவங்க, மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க ஆனந்த களிப்போட பாடி சீயோனுக்கு திரும்பி வருவாங்களாம். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கு. மகிழ்ச்சி இல்லாத நிலைமை, மகிழ்ச்சி இல்லை உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் சொன்ன அந்த அந்த மகிழ்ச்சி இல்லாத நிலைமை, நீ வருத்தத்தோட தான் பலனை புஷ்டிப்பேன்னு சொன்னார் தேவன். அந்த நிச்சயமான அந்த எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலைமை, அந்த நித்திய மகிழ்ச்சியை வந்து தேவன் வந்து கொடுக்குறாரு. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது உயிர்த்தெழுதலை குறித்து பாருங்க, தானியேலும் சொல்லியிருக்காரு. தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பாருங்க, பூமியின் தூள்ல நித்திரை பண்ணுகிறவர்களாக அநேகர், அதுல சிலர் வந்து நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்தெழுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து தானியேல் தீர்க்கதரிசி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு பாரு. பின்னாடி நடக்க போறது, ராஜ்யத்துல நடக்க போற விஷயத்த வந்து அங்க பேசியிருக்காரு. இப்படியாக வந்து அன்பான சகோதரியை பார்க்கும்போது பூமியின் தூள் நித்திரை பண்ணுகிற அநேகர் வந்து நித்திய ஜீவனுக்கு நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார்கள் என்பது. அப்ப மரணம் என்பது பாருங்க, மரணத்திலிருந்து மீண்டும் எழும்புதல், அனஸ்டாசிஸ் அப்படின்னா எழுப்பப்படுதல், எழும்புதல் அப்படின்னு அர்த்தம். உயிர்த்தெழுப்பப்படுதல், மரணத்திலிருந்து மீண்டும் எழும்புதல் அப்படிங்கிற குறித்து யோபும் பேசியிருக்கார். யோபு பக்தன் சொல்றாரு, யோபு 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். பாருங்க, யோபு சொல்றார் பாதாளத்துல அப்படின்னா மரணத்துல புதைக்கக்கூடிய பாதத்துக்கு கீழாலும் பாதாளம், அந்த பாதாளத்துல ஒளிச்சு வச்சு உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைச்சு என்னை திரும்ப நீங்க நினைக்கும்படிக்கு, அந்த திரும்ப நினைக்கிறது அந்த உயிர்த்தெழுதல். அதுல 14ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன். இப்படியாக வந்து யோபு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு 15ஆம் வசனத்துல, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும் படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். எனக்கு ஒரு காலத்தை நீங்க மீண்டும் எனக்கு திரும்ப நினைக்கிற ஒரு காலத்தை குறிச்சு நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். இதைத்தான் வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 146ஆம் சங்கீதத்துல 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்கள், இது மரணக்கட்டு. இந்த கட்டு என்பது மரணத்தின் கட்டுகள். அப்ப அந்த மரணத்தின் கட்டுல சிக்கிக்கிறவங்களை வந்து தேவன் வந்து விடுதலை செய்யறாரு. சங்கீதக்காரனும் சொல்றாரு. ஏசாயாம பாருங்க, ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இப்படியாக வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தும் சிறைப்பட்டு போயிருக்கு, மரணச்சிறை, மரணக்கட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விடுதலை செய்யறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேலை தான். அதை தான் வந்து ஏசாயா 61 சொல்லுது. யோசியா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்காரு. யோசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். பாருங்க, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமை, மரணத்துடைய வல்லமைக்கு நான் நீங்களாக்கி மீட்பேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்னு தெளிவா சொல்றாரு. இப்படியாக வந்து மரணம், அந்த மரணம்ங்கிற மிகப்பெரிய அந்த கட்டிலிருந்து தேவன் வந்து மனுக்குலத்தை விடுதலை செய்ய போறாருங்கிறத பழைய ஏற்பாட்டிலே நிறைய வசனங்கள் மூலமா தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கார். அப்போஸ்தலர்கள் வந்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரை பார்த்து அவங்க வந்து நிறைய சாட்சி கொடுத்துருக்காங்க. அப்போஸ்தலர் பவுல் கூட பாருங்க 1 கொரிந்தியர் 15:54 சொல்றாரு, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாக்கிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இப்படியாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு.
அதே 1 கொரிந்தியர் 15 55 56 பார்க்கும்போது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இப்படியாக வந்து மரணமே உன் கூறுங்க, அதனுடைய கூர், அவருடைய அந்த வலிமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் ஆகாது, அது வந்து இல்லாமல் போயிடும். பாதாளத்தினுடைய ஜெயம் எங்கேங்கிறார். இப்படியாக வந்து தேவன் வந்து அவருடைய குமார் மூலமா ஜெயம் கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக வந்து அந்த 57 வசனத்தை சொல்றாரு. அப்போ உயிர்த்தெழுதல்ல மனிதனுடைய மனது சீறு பொருந்தது. பிறப்பதற்கும் உயிர்த்தெழுப்பப்படுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம், ஒரு காலத்தில் மறிக்க போறோம், ஆனால் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்பட போறோம். அப்ப பிறப்பதற்கும் உயிர்த்தெழுப்பப்படுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒருவருடைய சிந்தைக்கேற்ற சரீரம் கொடுக்கப்படும். பாவத்தினுடைய அனுபவங்களை பெற்றால் மட்டுமே நீதியான ராஜ்யத்தின் ஆசைகளை உணர முடியும். இப்போ பாவத்தின் அனுபவங்கள் இல்லாமல் நீதியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வந்து நன்மை என்னங்கிறது பாருங்க, தீமையை அனுபவிச்சாதான் நன்மையினுடைய விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ மரணம் என்பது பார்க்கும்போது பிரசங்கி சொல்றார் 11:3, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். இப்படிதான் மனுஷனுடைய மரணத்தினுடைய நிலைமை கூட. ஆனா மறிக்கும் போது அந்த உயிர்த்தெழுதல் கொடுக்கும்போது தேவன் என்ன சொல்றாரு, அதாவது மறித்த போது இருந்த சிந்தையில எழுந்து வருவார்கள். ஒருவர் மறிக்கும் போது என்ன சிந்தையில மறிச்சாங்களோ அந்த சிந்தையில தான் உயிர்த்தெழுந்து வருவார்கள்னு ரீப்ரிண்ட் நம்பர் 51-64 நம்ம பார்க்கிறோம். இப்படியாக வந்து அங்க வந்து வசனங்கள் நிறைய வசனங்கள் நாம் படிக்கும்போது தேவன் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை மற்றும் உத்தரவாதம் பரிசுத்த வேதாகமும் தெளிவாக கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா தேவன் சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 20 வசனத்தில் படிச்சா, அதாவது கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள முதற் பலன். நித்திரை அடைந்த முதற் பலன் ஆனவராக இயேசு கிறிஸ்து தான். அன்பான சகோதரர், இன்னைக்கு வரைக்கும் பாருங்க நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திரை அடைந்த முதற் பலன். திறக்கப்பட்ட ஒரு கல்லறை, ஆண்டவருடைய கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை. பாருங்க, நிச்சயம் இல்லாம நம்பிக்கை இல்லாம இருந்த நிலைமை பாருங்க, ஆதாமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எந்த ஒரு கல்லறையுமே பாருங்க, கல்லறையில போட்ட கல்லறை அப்படியே மூடப்பட்டு தான் இருந்துச்சு. எந்த ஒரு கல்லறையுமே திறக்கப்படல. அப்ப முதல்ல திறக்கப்பட்ட கல்லறை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை. அன்பான சகோதரர்களே, அப்போ மனுஷனால மரணம் உண்டானபடினால மனுஷனால மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாச்சு. ஆதாம்னால அந்த 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 கல்லறை வந்து எல்லாருக்கும் கல்லறை. ஆனால் அந்த கல்லறை திறக்கப்படுதல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதல் திறக்கப்பட்ட கல்லறை ஆண்டவருடைய கல்லறை. அதான் நம்ம வசனத்தை படித்தோம், ஆதாம் கல்லறை மறிக்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அன்பான சகோதரர்களே, ஆனால் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆதி சபையின் காலத்தில் நிறைய கள்ள போதனைகள் வந்திருக்கு. பாருங்க, கொரிந்து சபையில இந்த கள்ள போதனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கடுமையாக சொல்றார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் படிக்கும்போது 12 வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு பாருங்க, அங்க கொரிந்து சபை ஆதி சபையில அங்க வந்து பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார்னு தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அந்த சதுசேயருடைய கொள்கை, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அந்த கொரிந்து சபையில சொல்லியிருக்கிறாங்க சிலர், செத்து போனவங்களுடைய நிலைமை அவ்வளவுதான், அவங்க உயிர்த்தெழுதல வர முடியாது, மனுஷன் மரிச்சாச்சுன்னு அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த கள்ள உபதேசம் அங்க உபதேசிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15:14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திருக்கலைன்னா நாங்க பிரசங்கம் பண்றது விருதா. நாங்க இவ்வளவு தூரம் எல்லாம் அவங்க போய் ஊழியர்கள் செஞ்சாங்க, எல்லா தேசத்துக்கும் போய் ஊழியர்கள் செஞ்சாங்க, அப்போஸ்தலர்கள் சபைகளை ஏற்படுத்தினாங்க. அதான் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நாங்க எதுக்கு ஓடுறோம்? எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா அப்படிங்கிற. அப்ப என்ன விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்க? அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:15, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பாருங்க, கொரிந்து சபையில மரித்தவங்க உயிர்த்தெழ மாட்டாங்கிற அந்த ஒரு கள்ள உபதேசம் வந்ததுனால அப்போஸ்தலன் பவுல் இதெல்லாம் சொல்றார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால்
தேவன் எழுப்பாத மருத்துவர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் தேவன் எழுப்பிட்டாரு அப்படின்னு நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னது வந்து ஒரு பொய் சாட்சியாக போயிருமே. தேவனுக்காக நாங்கள் பொய் சாட்சி சொல்கிறவங்களா, நாங்கள் பொய் சொல்லி கிறிஸ்தவ மதத்தை பரப்புறவங்களா, கிறிஸ்துவை போதிக்கிறவங்களா இருக்குமே அப்படின்னு நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறார். அப்போ மருத்துவர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். அப்போ எதுக்காக நீங்கள் சபைக்கு வர்றீங்க, எதுக்காக நீங்கள் வந்து இங்கே தொழுது கொள்றீங்க தேவனை, எல்லாமே விசுவாசம் வீணாக இருக்குமே. நீங்கள் இன்னும் உங்கள் பார்வையில உங்கள் பாவங்கள்ல இருப்பீங்களே அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அந்த மரணத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச அந்த மீட்பு இதெல்லாமே பொய்யா போயிருமேங்கிறார். அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:18 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டியிருப்பார்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால், அதை நம்ம விசுவாசிக்கலைன்னா எல்லாமே கெட்டிருக்கும், வீணா போயிருக்குங்கிறார். அப்போ நம்முடைய கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் மனு குலத்துக்கு தரக்கூடிய ஒரு நம்பிக்கை தரும் ஒரு நிகழ்வு. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் மனு குலத்துக்கு, நிச்சயமற்ற நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மனு குலத்துக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுனா அது கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நிகழ்வு தான் அன்பான சகோதர சொல்லு. அப்போ கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வந்து இந்த முழு சுவிசேஷ யுகத்துக்கும் நற்செய்திக்கு ஆதாரமா இருக்கு. இந்த முழு சுவிசேஷ யுக நற்செய்திக்கும் ஆதாரமா இருக்கு. அதைத்தான் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து பிரசங்கித்தாங்க. அப்போஸ்தலர் தங்கள் நிருபங்கள் எழுதினாங்க. அந்த நிருபங்கள் தான் எல்லா பக்கம் போச்சு. அந்த விசுவாச சத்தியங்கள் தான் வந்து எல்லா மக்களும் பின்பற்றினாங்க. அப்போ உயிர்த்தெழுதல், கர்த்தரின் உயிர்த்தெழுதல் முழு சுவிசேஷ நற்செய்திக்கும் ஆதாரமா இருக்கு. அப்போ விழுந்து போன ஆதாமின் சந்ததிக்கு சரிநிகர சமான விலையை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஈடுபலி, மீட்கும் பொருள், அந்த மீட்கும் பொருளுடைய புண்ணியம் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கு. அப்போ மரணத்துக்குள்ள போன முழு மனு குலத்துக்கு விடுதலை ஆவதற்கு அத்தாட்சி தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதாவது மரணத்துக்குள்ள போன முழு மனு குலத்துக்கும் விடுதலை ஆவதற்கான அத்தாட்சி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். சாட்சி, அஸ்திபாரம் எல்லாமே கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் தான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அவர் வந்து உயிர்த்தெழுப்பப்பட்டார். உயிர்த்தெழுதல் வந்து 2 பாகமா இருக்கு அன்பான சகோதரர். 2 பாகமா நாம் பார்க்கணும். பரலோகத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதல், பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல், இன்னொன்று வந்து பூமிக்குரிய உயிர்த்தெழுதல். அப்போ அன்பான சகோதரர், பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல், பூமிக்குரிய உயிர்த்தெழுதல், 2 உயிர்த்தெழுதல் இருக்கு. இந்த மனுக்குலத்தில் பிறந்தவங்க ஒன்று பரலோகத்துக்கு போகிற உயிர்த்தெழுதலில் போவாங்க, இல்லாட்டி பூமிக்குரிய உயிர்த்தெழுதலில் வருவாங்க. நம்ம உயிர்த்தெழுதல் குறித்து நான் நிறைய பாடங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோமா இல்லைங்களா? எந்தெந்த பாடம் தியானிச்சிருக்கிறோம்? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. லாசரு, ஐஸ்வர்யவான், அப்புறம் பேசிக் கிளாஸ்ல ஏதேலிருந்து வரும் 4 ஆறுகள், அப்புறம் சகரியா கண்ட 4 ரதங்கள், இதெல்லாம் வந்து உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் வந்து 2 பாகமா இருக்கு. ஒன்று பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல், இன்னொன்று வந்து பூமிக்குரிய உயிர்த்தெழுதல். இப்போ பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல் யாராரு போவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல், இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கர்த்தருடைய மரணம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான ஒரு கோர் பாயிண்டா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தில் அவர் இல்லை, மரித்த நிலைமையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் வந்து ஸ்திரீகள் மூலியமா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் அந்த மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், அந்த ஸ்திரீகள்லாம் போய் பார்த்துட்டு வந்து சாட்சியாக சொன்னாங்க. சீசர்லாம் ஓடி போய் பார்த்தாங்க. அதுதான் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க, அவர் அந்த சீசர் ஓடுனாங்க பார்த்தீங்களா? சீசர்கள் யார் ஓடுனது முதல்ல கல்லறைக்கு? பேதுரு, யோவான் ஓடினாங்க. ஆனா யார் முன்னாடி உள்ள போனது? யோவான். 2 பேரும் ஓடுறாங்க. பேதுரு வந்து அப்பொழுது பேதுரு மற்ற சீசனும் கல்யாணத்தில் போகும்படி இருவரும் ஒருமித்து ஓடினாங்க. பேதுரை பார்க்கணும் மற்ற சீசன் துரிதமா ஓடுறாரு. பேதுரை பார்க்கணும் மற்ற சீசன் யாரு? மற்ற சீசன் யாருங்க? யோவான். துரிதமா ஓடுறாரு. ஆனா முந்தி கல்யாணத்துல வந்து உள்ள குனிஞ்சு பார்க்கிறார், உள்ள போகல. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டாரு? உள்ள போயிட்டார். அப்ப வந்து அந்த பேதுருக்கு அவ்வளவு ஆவல், இப்ப நம்ம பேதுரு போல இருக்கணுமா, யோவானை போல இருக்கணுமா? பேதுரை போல இருக்கணும். இப்படியாக வந்து அங்க வந்து உள்ள போய் அங்க அவங்க அந்த அளவுக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷம்.
அவர் உயிர்த்தெழுந்துட்டாருங்கிற விஷயத்த அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்காக வந்து அவ்வளோ வேகமாக ஓடுறாங்க இந்த ஸ்திரீகள் சொன்னான்னு. அதனால தான் வந்து பேதுரு வந்து தைரியமாக சொன்னார். பேதுரு உள்ள போய் பார்த்தார். அவர் தானே உள்ள போய் பார்த்தாரு, கல்லறைக்குள்ள போய் பார்த்தவர். என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 3:18 அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சொல்றாரா? அவர் மாமிஸ்தர கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஸ்ட்ராங்கான சாட்சி. அவர் மாமிஸ்தர கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த உயிர்த்தெழுதுனா என்னன்னா, உயிர்த்தெழுதுன்னா செத்து போன இன்னுமே பாருங்க கிறிஸ்தவ மக்கள் எப்படி நினைச்சிருக்காங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வந்து அப்படியே இந்த ஆவின் சரீரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வருவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. மாம்ச சரீரத்தில் வருவாரு. அப்ப மாம்ச சரீரத்தில் வந்தா தான் நம்புவாங்க. உயிர்த்தெழுதல் அப்படின்னா அந்த மாம்ச சரீரத்தில் வரணும். அப்போ அதான் அவர் ஆவின் சரீரத்தில் தான் இருப்பாருங்க வேண்டியதான். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10 முறை அங்கே காட்சி கொடுத்தார். 10 முறை ஒரே தோட்டத்தில் காட்சி கொடுத்தாரா? ஒரு முறை தோட்டக்காரனை போல, ஒரு முறை வழிபோக்கனை போல, அப்புறம் பூட்டி இந்த அறைக்குள்ள வந்தார். இப்படியாக பல்வேறு உருவத்தில் அங்கே வந்து சீசர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலன் பேதுரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கொலையுண்டு மாம்சத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்கிறாரு. ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ எப்படின்னா, அந்த ஒரு தடவை பாருங்க பூட்டி இந்த அறைக்குள்ள வரார். பூட்டி இந்த அறைக்குள்ள வரார். யாரால முடியும்? ஒரு ஆவியிலுக்கு ஆவியா இருக்கிறவங்க தான் வர முடியும். அங்கிருந்து காணாமல் போறார். அப்போ திடீர்னு அவங்க கண்கள் விட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போ தோட்டக்காரனை போல காட்சி இருக்கிறார். அப்புறம் வழிபோக்கனை போல எம்ம ஒரு போகிற சீசனோட பேசிட்டு போறாரு. இப்படியாக வந்து ஆண்டவர் வந்து பல்வேறு சூழ்நிலை தோட்டத்தில் தன்னை காமிக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த இது வந்து அந்த சரீரத்தில் இல்லை, அந்த சரீரம் அவ்வளோதான், ஆவியின் சரீரம் அப்படிங்கிறத அங்கே வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, ஆவியின் சரீரம் நாம தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியின் சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு? பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூரம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாங்க. பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறாங்க, ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பிதாவாகிய தேவனும் ஆவியின் ரூபத்தில் தான் இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறான்னு படிக்கிறோம். அப்போ உன்னதமான தேவனுடைய அந்த இதுவும் ஆவியா தான் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஆவியின் சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிதாவுடைய நிலைமை வேற, தூதனுடைய நிலைமை வேற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியின் சரீரத்தில் தான் மனுஷகுமாரனா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆவியின் சரீரத்தில் இருந்தார். எங்க என்னவா இருந்தார்? லோகோஸா இருந்தார். அந்த லோகோஸா இருந்த ஆண்டவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று கொரிந்தியர் 15:42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும்ங்கிறார். அடுத்தது 43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். பாருங்க, இங்க கனவீனம் உள்ளதா விதைக்கப்படும், மகிமை உள்ளதா எழுதிருக்குங்கிறார். பலவீனம் உள்ளதா விதைக்கப்படும், பலமுள்ளதா எழுதிருக்குங்கிறார். அப்போ இந்த மகிமைங்கிறது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லோகோஸா இருந்தபோது அந்த அழியாமைங்கிற நேச்சர் இல்லை அவருக்கு, தெய்வீக தன்மையில. அது பிதாவாகிய தேவனுடைய நேச்சர், டிவைன் நேச்சர். அந்த ஒரு தன்மைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். மகிமை, கனம், அழியாமை, அதான் பிதாவாகிய தேவனுடைய தன்மை. அந்த தன்மைக்கு உயர்த்தப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இப்படியாக வந்து லோகோஸா இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையில இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்து இந்த மனுஷகுமாரனா பிறந்து மாம்ச சரீரத்தில் பிறந்து வாழ்ந்து ஜீவனை விட்டு பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழுப்பினார் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மாபெரும் அந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார். பிதாவாகிய தேவனுடைய அந்த தன்மைக்கு உயர்த்தப்பட்டார். அதே போல தான் அன்பான சகோதரர்களே, பரலோக உயிர்த்தெழுதலுக்கு போகிறது யாராரு? இப்போ பரலோக உயிர்த்தெழுதலுக்கு போகிறது யாராரு? இந்த மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்ந்து பரலோக உயிர்த்தெழுதல் போகிறது யாராரு? பரலோகத்து உயிர்த்தெழுதல் போகிறது திருச்சபை. அப்புறம் யார் போவாங்க? சொல்லவே மாட்டேங்கிறீங்களா ஒண்ணுமே? திருச்சபை, திரள் கூட்டம். அவங்க எங்க போறாங்க? அவங்க ஆவின் சரீரமா மாம்ச சரீரத்தில் பரலோகத்துக்கு போறாங்களா?
ஆவியின் சரீரத்தில் தான் போகிறாங்க. அவங்களும் ஆவியின் சரீரத்தில் தான் போகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து ஆவியின் சரீரத்தில் ஆவியின் ரூபத்தில் அவர் வந்து அழியாமை கனம் மகிமையை பெற்றுக்கொண்டாரோ, அதே மாதிரி பாருங்கள் இந்த பூமியில் பரலோகத்தின் உயிர்த்தெழுதல்ல 2 குரூப் போகிறாங்க. அதில் ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா புது சிருஷ்டி, திருச்சபை. கர்த்தர் வந்து புது சிருஷ்டி, கல்வாரியில் பலி செலுத்தினார். அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரும் புது சிருஷ்டி, கல்வாரியில் தன்னை பலியாக கொடுத்தாரு. 3 நாள் அவர் மரித்த நிலைமையில் இருந்தார். 3ஆம் நாளில் பிதாவாகிய தேவன் தமது வல்லமையால் தன் குமாரனை எழுப்பினார். கர்த்தர் விதைக்கப்பட்டார். விதைக்கப்பட்டது கனவீனம் உள்ளதான். கர்த்தர் விதைக்கப்பட்டது கனவீனம் உள்ள சரீரத்தில். ஆனால் 3ஆம் நாளில் எழுப்பப்பட்டது மகிமையில், கனத்தில், அழியாமையில், திவ்ய சுவாபத்தில். அதாவது படித்தோம் அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பவுலுடைய வார்த்தையில் படித்தோம். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக எழுப்பப்படும், கனம் உள்ளதாக எழுப்பப்படும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் புது சிருஷ்டியின் சரீரத்தை வந்து பலி கொடுத்தாரு. கல்வாரி சிலுவையில் 3 நாள் மரித்த நிலைமையில் இருந்தார். தேவன் தமது வல்லமையினால் அவரை எழுப்பினார். அவர் வந்து எழுப்பப்பட்ட நிலைமை என்பது பார்த்தீங்கன்னா பாருங்கள், மகிமை, கனம், அழியாமை, திவ்ய சாபம். அப்போ இந்த வாய்ப்புகளை தான் வருங்க. இவ்வாறு தேவனுடைய ஜனங்கள் அனைவரும் தங்கள் கர்த்தரை போலவே 2 சுபாவங்களை கொண்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல 2 சுபாவத்தை கொண்டவங்க. இப்போ மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோம்? அந்த டிவைன் நேச்சருக்கு போக போகிறோம். இது யாருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு. ஸ்பெஷலாக திருச்சபையின் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் கொடுக்குற வாய்ப்பு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேலான அந்த மகிமை பெற்று கொண்டது போல் அதுக்கு அடுத்தது யார் பேர் போகிறாங்கன்னா அவருடைய திருச்சபை வகுப்பினர் தான், மணவாட்டு வகுப்பினர் தான் அந்த வாய்ப்புகளை பார்க்க போகிறாங்க. அடுத்தது யார் பார்க்க போகிறாங்கன்னா இந்த வாய்ப்பு மணவாட்டி வகுப்பினருக்கு. இவங்க தான் வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற பார்த்தீங்கன்னா கனம், மகிமை, அழியாமை, அந்த டிவைன் நேச்சர் அதுக்கு போகிறவங்க 144,000 பேர். அதுக்கப்புறமா பார்த்து யோவான் பார்க்குறாரு, திரளான கூட்ட ஜனங்கள் வெள்ளையங்கி தெரிச்சு கையில் குருத்தோலை பிடிச்சிட்டு ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. இவங்க யாருன்னா திரள் கூட்டம். இப்போ இவங்க வந்து பரலோக ஆசீர்வாதத்துக்குள்ள தான் போகிறாங்க. பட் ஆனால் இவங்க யாருன்னா சேவிக்கிறவங்க, திருச்சபை மேப்பு இழந்தவங்க. இவங்களுக்கு தூதர் நிலைமை தான். ஆவியின் சரீரத்தில் இருப்பாங்க, ஆனால் தூதர் நிலைமையில தான் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் வந்து இந்த அழியாமை அப்படிங்கிற நேச்சர் அவங்களுக்கு இல்லை. அன்பான சகோதரர் சொல்லு. அடுத்தது 2வது பாகம் போகிறோம், பூமிக்கூறி உயிர்த்தெழுதல். இந்த பூமிக்கூறி உயிர்த்தெழுதல்ல பாருங்க, பார்க்கும்போது முதல்ல வர்றது யாரு? முற்பிதாக்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்க. அடுத்தது மற்ற அனைத்து உலக ஜனங்களும் வருவாங்க இந்த பூமிக்கூறி உயிர்த்தெழுதல்ல. நான் படித்தது தான். இப்போ முதல்ல வந்து விசுவாச வீரர்களாகிய முற்பிதாக்கள் வந்து வரப்போகிறாங்க. அவங்க உயிர்த்தெழுந்து வந்து இந்த பூமியில் தேவன் வச்சுக்கிறத ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள போகிறாங்க. அதுக்கடுத்தது ஒட்டுமொத்த மனுக்குலமும் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்க. அன்பான சகோதரர் சொல்லு. இதெல்லாம் பாருங்கள், ஆதி தகப்பன் ஆதாம் மற்றும் ஏவாள் செய்த பாவத்தினுடைய விளைவு. 6000 வருடமாக தொடர்ந்து நிலவக்கூடிய இந்த மரணத்துக்குள்ளே போன ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி, அதில் தேவன் தரக்கூடிய விடுதலை. அப்போ மரணத்தில் போன முழு மனுக்குலத்திற்கும் விடுதலை ஆவதற்கான உறுதியை தேவன் கொடுத்துருக்கிறாரு. மரணம் என்பது ஒரு நிரந்தரமான ஒன்றுமில்லாத நிலைமை அல்ல. மறிச்சு போன நிலைமை என்பது ஒன்றுமில்லாத அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமை அல்ல. வசனங்கள் மூலியமாக பார்த்துட்டோம். இப்படியாக வந்து எக்கச்சக்கமான பேர் இந்த பூமியில் மறிச்சிட்டு இருக்கிறாங்க. நித்தம் நிறைய பேர் மறிச்சிட்டு, பல கோடிக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அதான் ரீபிட் நம்பர் 51, 64 படிக்கும்போது தேவன் ஆதாமிய மரணம் நித்திரை என்கின்றார். ஆதாமிய மரணம், ஆதாம் மூலமாக வரக்கூடிய இந்த மரணத்தை நித்திரை அப்படின்னு சொல்றார். நித்திரைன்னா தூக்கம். அவருக்கு மரித்தோரை உயிர்த்தெழுப்பும் வல்லமை இருப்பதால தேவன் வந்து மரணத்தை நித்திரையா பார்க்கிறார். நாம மரணத்தை வந்து ஐயோ அவ்வளோதான் அழுகிறோம், நம்ம அழுது புலம்புறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம அழுது புலம்புறோம். அதனால தேவன் வந்து அந்த மரணத்தை வந்து எப்படி பார்க்குறாருன்னா நித்திரையா பார்க்குறாரு. ஏன்னா பாருங்க, ஆண்டவருக்கு வந்து அந்த மரித்தவங்களை உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை இருக்கு. எல்லாரும் இப்போ பாருங்க, பின்னாடி நடக்க போகிறது அவருக்கு தெரியும். எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சத்தியவசனத்தை படிச்சதுனால நமக்கு தெரியுது. இன்னும் மனு குலத்துக்கு சொல்கிறேன் நான். மனு குலத்துக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அதனால மரணம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் இது ஒரு நித்திரை. அதனால தான் வந்து ஆண்டவரும் சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் மட்டும் நீ என்னை பின்பற்றி வேணும். அப்போ தேவன் வந்து இதை நித்திரையாக பார்க்குறாரு. மரித்தவர்கள்
சரீரங்கள் வந்து மண்ணுக்குள்ள சென்றாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிவார். பாருங்க, எத்தனை கோடி ஜனங்கள் ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு மக்கள் தொகை எத்தனைங்க? இன்னைக்கு மக்கள் தொகை எத்தனை? உலகத்தின் மக்கள் தொகை எத்தனை கோடி? 100 கோடியா? 800 கோடி மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. 800 கோடி பேர்த்து தேவனுக்கு தெரியும். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? எத்தனை? 800 கோடி பிறந்திருப்பாங்க. சொல்ல முடியுங்களா? பாருங்க, மரித்தவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுச்சு, மண்ணா மக்கிருச்சு. அவர் ஒவ்வொருவரையும் தேவன் அறிவார். மனிதர்களை மரணத்திலிருந்து அவர்கள் முன்பு பெற்றிருந்த நினைவுகளை கொடுப்பது பாருங்க எவ்வளவு பிரமிக்கத்தக்க வேலைன்னு யோசிச்சு பாருங்க. ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பிறந்து செத்து மண்ண போயிட்டாங்க. அவங்கள உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு ஒவ்வொருவரையும் தெரியும், ஒவ்வொருடைய நினைவுகளையும் தெரியும். மரித்து போனவங்க உயிர்த்தெழும் போது அதே நினைவுகளோடு வருவாங்களாம். அப்போ தேவன் அந்த நினைவுகளை பூரா அவங்களுக்கு கொடுப்பாராம். அப்போ தேவன் எல்லாத்தையும் அறிஞ்சவர். அவருடைய அந்த அனந்த ஞானத்தை நம்ம வந்து யோசிக்க முடியாது, நம்ம சாதாரண முறையில் அதை யோசிக்க முடியாது. அதான் மனிதர்களை மரணத்திலிருந்து அவர்கள் முன்பு பெற்றிருந்த நினைவுகளை கொடுப்பது பிரமிக்கத்தக்க வேலையா இருக்கும். அதை சர்வவல்லமையுள்ள தேவன் மட்டுமே செய்ய முடியும். நம்பர் 51:66 நம்ம சகோதரர் சொல்றாரு, இதை யாராலும் செய்ய முடியாது, சர்வவல்லமையுள்ள தேவனால தான் அதை செய்ய முடியும். அன்பான சகோதரர், எப்போ நான் அன்பான சகோதரர், இது வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம். மனுக்குலத்துக்கு எல்லாம் திரும்ப கொடுக்க போறார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய குமாரனுடைய 1000 வருஷ அரசாட்சியில கொடுக்க போறார். அப்ப எல்லா ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம். மேசியானுடைய 1000 வருட அரசாட்சியின் காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜனங்களும் உயிர்த்தெழுப்ப போறாங்க. பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். எல்லாரும் மரித்து போன அத்தனை பேரும் பாருங்க, மண்ணோட மண்ணா போனவனெல்லாம் எப்படி திரும்பி வர்றது, சரீரத்தில் வர்றது எப்பேற்பட்ட பெரிய வேலை. அதுவும் பழைய நினைவுகளோட வர்றது. தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த நினைவுகளை கொடுக்க போறாரு. அப்போ ஒவ்வொருடைய நினைவுகளையும் தேவன் அறிவார். அதான் சொல்றாரு, தேவன் என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொருத்தரோட நினைவையும் நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு நினைவுகளையும் உள்ளந்திரங்களையும் அறிந்த தேவனா நம்ம தேவன் இருக்கார். அன்பான சகோதரர் சொல்லு, இப்படியாக ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அப்போ இது வந்து தேவனால் நேரடியாக நடக்க போறதில்லை. இந்த வேலை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா, உயிர்த்தெழுப்பு வேலையை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு மனுக்குலத்தை உயிர்த்தெழுப்பக்கூடிய வேலை தான் இந்த 1000 வருட அரசாட்சி செய்ய போறாரு. அப்போ இந்த 1000 வருட ஆளுகையினுடைய முடிவில் முழு உலக ஜனமும் எப்படி இருப்பாங்கன்னா, 1000 வருடத்தின் முடிவில் அப்புறம் எல்லாம் முந்திரி சீருக்கு வந்தும்போது எப்படி இருப்பாங்க ஜனங்க? எல்லாருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்க மேல இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அதாவது ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தார். அந்த பரிபூர்ண நிலைமையில அந்த நிலைக்கு மனுக்குலம் மீண்டும் வரும். அந்த நிலைக்கு மனுக்குலம் மீண்டும் வரும். அதை தான் வந்து வந்து வசனம் சொல்லி தெளிவாக சொல்லுது. இந்த கிரியை எல்லாத்தையும் தேவனுடைய அந்த சர்வ வல்லமை பார்க்குறோம். அவருடைய 4 குணலட்சணங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். வல்லமை, நீதி, அன்பு மற்றும் ஞானம். இந்த 4ம் சேர்ந்த கலவை தான் ஏதேன் தோட்டத்தில் செயல்பட்டுச்சு, மனுஷனை படைச்சிச்சு. இப்படியாக வந்து மனுக்குலம் தேவனுடைய அந்த மிகப்பெரிய அந்த கிருபைக்குள்ள வரப்போறாங்க, அவருடைய குமாரன் மூலமாக, அவருடைய திருச்சபின் மூலமாக. இப்படிப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவன் திரும்பி தரப்போறாரு. அப்போ நம்ம பார்த்தோம் பாடத்துடைய தலைப்பு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைகள் மற்றும் மகிழ்ச்சிகள். அப்போ உயிர்த்தெழுதலினால பாருங்க, நம்பிக்கை நிச்சயமற்ற நிலைமை மனுஷனுடைய நிலைமை. அப்போ நிச்சயமில்லாத நிலைமையில இருந்த மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அவர் தான் மருத்துவனுடைய முதற் பலன் சொல்லி பார்க்குற அன்பான சகோதரர் சொல்லு. அவருக்குள்ள எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட போறாங்க. அதான் அப்போஸ்தலன் யோவான் சொல்லும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கிருபாதாரப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக அன்பான சகோதரர் நம்ம பாடத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதாங்க மனுக்குலத்துக்கு தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு செய்தி. ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமின் சந்ததி எல்லாரும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். ஆனா தேவன் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அப்போ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறாங்க, எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்க. அதான் நான் படிக்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் குறித்து பார்க்கும்போது, அதாவது அவர்கள் வந்து எப்படி செத்து இருந்தாலும் சரி, அதாவது மூச்சு திணறியோ, குண்டு வெடிப்புலையோ, மிருகத்தினால வேட்டையாடப்பட்டோ, எந்த வகையில் வந்து உடல் சிதைஞ்சு போனாலும், எப்படி போனாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுந்து வருவாங்க. பாருங்க, மனுக்குலம் சரீர அடையாளத்தினாலும் மனம் மற்றும் நீதிக்கடுத்து குணலட்சணங்களிலும் ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. விழித்தெழும்போது பூர்ண உருவமோ அல்லது சரியா, அதாவது ஆதாமுடைய நிலைமை, அந்த பரிபூர்ண நிலைமை சரியாக சமப்படுத்தப்பட்ட மூளையுடனோ அவங்க வந்து கல்லிலிருந்து வரமாட்டாங்க, வந்து பழைய சிந்தையோட தான் வருவாங்க. அப்போ வந்து மீண்டும் வந்து அந்த புதிய சுவாபத்துக்கு அவங்க மாற்றப்படுவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அந்த மேசியாவினுடைய அந்த 1000 வருட அரசாட்சி முழுவதுமே எல்லா ஜனங்களும் சீர்படுத்துகிற வேலை நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன? ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போறாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் மரித்தோரின் முதற்பலன். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இப்படியா நிறைய வசனங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படியாக வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதல் மூலமா மனுக்குலத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு நம்பிக்கையை, ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கார். அப்ப நம்பிக்கையின் தேவன் வாக்கு மாற மாட்டார். அதனாலதான் 150 முறை நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கை குறித்து பேசியிருக்கார். ஆக நமக்கு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் திரும்ப கிடைக்க போகுது. அதுல குறிப்பாக திருச்சபையினுடைய பங்கு ரொம்ப அதிகம். ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் சீர்படுத்தக்கூடிய வேலையை கர்த்தரோடு சேர்ந்து 1000 வருடம் அரசாட்சியில் செய்யக்கூடிய வகுப்பினராக நாம் இருக்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய இந்த அழைப்பினுடைய மேன்மையை நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்தோம். அந்த மாபெரும் பந்தியில் அந்த விளையாடப்பட்ட அனுசரிப்பில் கலந்துட்டோம். இப்போது கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம தியானிச்சுக்கிறோம். நம்முடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சுட்டோம். தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் இன்னும் நமது ஓட்டத்தை தேவனுக்கு பிரியமாக ஓடி நமது ஓட்டத்தை முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.